நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இளையராஜா சார் நம்ம எல்லாருக்கும் அழகான மியூசிக் கொடுத்துருக்காரு, இனிமையான மியூசிக் கொடுத்துருக்காரு. அதோட சேர்ந்து 2 ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. 3 ஸ்பெஷல் கிஃப்ட். எஸ் அஃப்கோர்ஸ். ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் பார்த்துட்டோம், இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் பார்க்கலாமா? லெட்ஸ் இன்வைட் கார்த்திக் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். இன்னொரு மேஜிக் இன்வைட் பண்ணலாமா ப்ளீஸ்? ஐ ரிக்வெஸ்ட் எஸ்பிவி சார் இஃப் அங்கே அப்பா பார்க்க போகலாம், கொஞ்சம் பக்கம். இன்னும் 2 பேரும் பிளான்ல வராங்க. இல்லை பிளான் இல்லை, அவர் என்ன கூப்பிடுறது எனக்கு நீ தான் என்ன கூப்பிட்டு இருக்கிற, நீ நான் என்ன கூப்பிட்டேன். அப்பா ஒரு மேஜிக்கு. ஓகே, என்ன வேணும்? ஏதாவது ஒரு கவிதை ஆர் லிரிக்ஸ். விளையாடுறியா? ஏதாவது பாட்டு பாட சொன்னால் அவன் பண்ண பாட்டு நான் பாடுறேன். கவிதை கவிதைன்னு சொல்லி என்ன இந்த மாதிரிலாம் பண்ண இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லுங்க அங்கே ப்ளீஸ். சரி. வேகம் பாவம் மோதும் ஓடும். வேகம் பாவம் மோதும் ஓடும். புரியலையா? ஏதோ கேட்டேன், ஏதோ சொல்லிட்டேன். இது கொஞ்சம் இணையற மாதிரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா? கை விரலில், அதுவும் புரியல. கையா விரலில் ஒரு வேகம், ஒரு வேகம். சரி, இதெல்லாம் எனக்கு புரியல. அப்பாவோட ஏதாவது ஒரு டியூனு ரேண்டமாக அப்படி பாடுங்களேன். அவர் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாலே அவர் டியூன்ஸ் எல்லாம் நாங்கள் கச்சேரியில் பாடி 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 எத்தனை பாட்டு அதுக்கப்புறம் எல்லாம் படத்தில் வந்தது. சத்தியமா அவர் பண்ணதுதான் அந்த டியூன். நான் ஒன்னும் கசல் பாடல, அவர் பண்ணின டியூன் தான் பாடல. சரி, இப்போ நீங்க சொன்ன லிரிக்ஸ் ஓட வேல்யூ எனக்கு தெரியல. உனக்கு ஏதாவது கோவில் இருந்தா அவர் வீட்டுல பாத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் அந்த லிரிக்ஸோட இந்த டியூனை நீங்க பாடி காமிக்கலாம். வேகம் பாவம் மோதும் ஓடுன்னு இந்த இதுல என்ன அது? இந்த கோவில் இருந்தா நீ என்னோட டைரக்டா தாக்கு. நீ இவங்களெல்லாம் அந்த படை மாதிரி நீ சேர்த்து கொடுங்க. கைவிரலில் ஒரு வேகம், கண்ணசையில் ஒரு பாவம். இதுதான் மேஜிக். ஜீவனதி நெஞ்சினிலே ஆடும் மோதும் ஓடும். அப்புறம் புதிய அனுபவம் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான். அடிக்க கூடாது, கிட்ட வந்துட்டு. கண்ணு இசைக்கன பிறந்தவன் இவனேதான் ஒண்ணோ. இது இப்ப தெரியுதா? லிரிக்ஸ்க்கு வேல்யூவா இல்ல அப்பா பாட்டு டியூனுக்கு வேல்யூவா? எது போய் எங்க போய் எதை தூக்கி வைக்கிறது? அதுக்கு முன்னால நான் ஒன்று செஞ்சிருக்கணும், மறந்துட்டேன். சார், நீங்கெல்லாம் வந்து ஒரு 3 கூட்டத்துக்கு மட்டும் நீங்க எழுந்துச்சு நின்று கை தட்டணும். இளையராஜா அண்ட் கோரஸ் குரூப் ஆஃப் தி கேர்ள்ஸ் அண்ட் தி பாய்ஸ், ப்ளீஸ். தி பிசி ஹேஸ் கம்போஸ். நான் இன்னைக்கு தான் கேட்டேன். ஐ ஹவ் நாட் ஹர்ட் இட். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா எல்லா ஆர்கெஸ்ட்ரேஷன் ஆல் தி 4 பார்ட்ஸ் வாய்ஸில் இருக்கு. யாருமே நோட்ஸ் பார்க்காம பாடிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். வாட் ஏ கம்போசிஷன். கார்த்திக் கேட்டேன், he said it is in a film called மாயா பஜார் அப்படின்னு சொல்லி. இது என்ன, is it a fight scene or a song scene or romantic scene? என்ன இல்லை, அந்த படத்தில் வந்து தயவுசெய்து நீங்கள் உட்காரலாம். இல்லை, அந்த படத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு அருள் மாதிரி வந்துடுது. அவள் வந்து ஒரு ஸ்பிரிட் வந்து அவர் பேசுகிற மாதிரி. அது வந்து ஒரு ஸ்பிரிட்டு, அதை விரட்டணும் அப்படின்றதுக்காக போடுற சுச்சுவேஷன்லாம் எனக்கு ஒரு பாட்டு வேணும்னு கேட்டாங்க. யூஸ்வலாக யார் கம்போஸ் பண்ணால் என்ன பண்ணுவாங்கன்னா
தன்னனனனனனா, தன்னன இந்த மாதிரி சாங்கை எனக்கு கேட்குறாங்க. ஒரு டப்பா சாங்கை உடுக்க அடிச்சுட்டு அந்த அந்த ஸ்பிரிட்டை வெளியே தள்ளுறதுக்காக ஒரு பாட்டை என்கிட்ட கேட்கும் பொழுது நான் புதுசாக என்ன கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி நான் யோசனை பண்ணி அது பஞ்ச அருணாச்சலம் ப்ரொடியூசராக இருந்ததுனால இந்த ஐடியாவை ஒத்துக்கிட்டு அண்ணா நான் ஒரு வாய்ஸ்லேயே ஒரு சாங் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ எந்த வாத்தியமுமே யூஸ் பண்ணாமல் வாய்ஸ்லேயே பண்ணுறேன்னு நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த பாட்டு, வேற ஒன்று இல்லை. இப்போ ஒரு சம்டைம்ஸ் எனக்கு தெரியும் நீ பாட்டு கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி பிக்சரைஸ் பண்ணலான்னு ஐடியா வரும் எல்லாருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் டியூன் கம்போஸ் ஃபஸ்ட் பண்ணுறீங்களா இல்லைன்னா வார்த்தை வந்ததுக்கப்புறம்? அது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே ஒரு பெரிய விஷயமே இல்லை. கார்த்திக் சொன்ன விஷயம் அதுதான். எப்படி ஒரு எழுத்துக்கு கூட ஜீவன் வர மாதிரி எழுத்து மட்டும் இல்லை, படத்துல வெறும் படம் ஓடிட்டு இருக்கோம், அதுக்கு அப்படி லைஃப் வரும். One of the finest re-recording specialists of the world. பேக்ரவுண்ட் ஸ்கோர். கார்த்திக் சொன்ன பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒன்றுமே இல்லாத வார்த்தைகளுக்கு கூட ஒரு டியூனோட பாடும் பொழுது அதுக்கு எவ்வளவு உயிர் வருது என்பதற்கு ரெண்டு பாடலை நான் இங்கே உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு பாடல், ஒரு கவிஞன் ஒரு பாடலை எழுதினான் என்றால் அது ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும், இல்லை என்றால் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டும். இது ரெண்டில் ஒன்றும் இல்லை என்றால் அது பாடல் அல்ல என்பது என்னுடைய கருத்து. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை என்ற வார்த்தைகளை எடுத்துக்கொண்டால் இது என்னது, அது தாமரை மலர்ல மனசு எடுத்து வச்சாங்களா அப்படின்னு தோணல? இந்த பாடலை எவ்வளவு ஒரு கவிஞன் வந்து மேடையிலே பாடுகிறான் என்றால், கவிஞன் படிக்கிறான் என்றால் அந்த பாடலை தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதும் இல்லை உன் தோற்றம் இல்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை என்றால் உங்களுக்கு புரியுதா? இதுனா ஒண்ணுமே சொல்லல, என்ன சொல்றான்னு கேட்க மனசில் தோணல. ஆனா தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன், ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, தாமரை மலரில்ங்கிறதுக்கும் தாமரை மலரில் அந்த ஒரே நோட்லேயே எவ்வளவு முடிச்சு போச்சு பாரு. இன்னொரு பாடல், சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னன்னா பாட்டு இது அப்படின்னு நான் கேட்டிருப்பேன், ஆனா கேட்கல. ஆனா அவர் எங்க விஷயத்தை வச்சாருன்னா, நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் வச்சாரு. ஆனா அதை எந்த டியூன்ல கொண்டு வந்து கரெக்டா ஃபிட் பண்ணி எழுதினாருன்னா அதுதான் பாயிண்ட். சுந்தரி கண்ணால் நான் கொடுத்த டியூனு தந்ததா தந்தாரரராரா தரரா தராரரராரா தாரராரராரா தாரராரராரா தேரரே தராரதே தரதே கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன். அந்த நீங்கினால் தூங்க மாட்டேன்ங்கிற லைனை இந்த டியூனுக்கு ஃபிட் பண்ணார் பார்த்தீங்களா, அதுதான் வாலி சார், அதுதான் பாடல், அதுதான் டியூனு. இந்த தாமரை மலரில் நான் பாடினேன், அது என்னுடைய பாட்டு இல்லை, என்னுடைய வாத்தியார் என்னுடைய குருநாதர் MS விஸ்வநாதன் சாருடைய பாடல். அந்த